தங்களின் உபதேசத்தை கேட்க நான் இங்கு அழைக்கவில்லை மகாதேவா. ஏனெனில் உண்மை என்னவென்றால் தங்கள் மனைவி பார்வதி தேவியே தன் புதல்வனுக்காக தங்களையே இழந்து மாபெரும் தவறை இழைத்து விட்டார். அந்த தவறுக்கான தண்டனையை பிரபஞ்சம் இப்போது அனுபவிக்கப் போகிறது. உடனே தேவி பார்வதியை நாம் இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தாக வேண்டும். இல்லையெனில் இந்த பிரபஞ்சமும் கைலாயத்துடன் இணைந்து அழிவதை எவராலும் தடுக்க இயலாது. ஆனால் மாமா அவர்களே, தாங்கள் இந்த பிரபஞ்சத்தை பாதுகாப்பவர். அப்படியென்றால் தங்களால் நிச்சயமாக இந்த நெருப்பின் தாக்கத்தை அழிக்க இயலும். தாங்கள் ஏன் தாயாரிடம் சென்று இதை பற்றி உரையாடக்கூடாது? இது அத்தனை எளிதல்ல விநாயகா. நான் நினைத்தால் எப்பொழுது தேவி பார்வதியிடம் சென்று விவாதிக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்வதால் இயற்கைக்கு மேலும் அதிக தீங்கு மட்டுமே நிகழக்கூடும். தேவி பார்வதி இவ்வாறு நாலாபுரமும் நெருப்பை விதைப்பது அவருடைய மனநிலையை நமக்கு தெரிவுபடுத்துவதாகும். அவருடைய அனுமதியின்றி அவரை தடுத்தால் அவருடைய மனநிலையானது மேலும் மோசமடையக்கூடும். தேவி பார்வதி அவராகவே இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து உணர்வுகள் மற்றும் கடமையிலிருந்து விலகி இருக்கிறார். ஆனால் இந்த பிரச்சனையிலிருந்து அவரை மீட்டெடுப்பது என்பது எளிதானதல்ல. ஏனெனில் பிரச்சனை என்னவென்றால் நம்மில் எவரும் அவரை இந்த பிரச்சனையிலிருந்து மீட்கும் வழியை அறியும். இதை பார்த்தீர்களா மகாதேவா? இதை பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் மெல்ல மெல்ல அழிந்து வருவது தெளிவாக தெரிகிறது. இது இப்படியே தொடர்ந்தால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக இப்படியே சாம்பலாகி முற்றிலுமாக அழிந்துவிடும். தாயே, எங்களுக்கு உண்ணுவதற்கு உணவும் இல்லை, குடிப்பதற்கு ஒரு துளி நீரும் இல்லை. இயற்கையின் இந்த கோபத்தில் இருந்து உங்கள் குழந்தைகளை காப்பாற்றுங்கள் தாயே. இதுவரை நடந்த அனைத்து பிரச்சனைகளிலும் தாங்கள் தங்கள் மனைவிக்கு வழிகாட்டியுள்ளீர்கள். ஆனால் இம்முறை அவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். எப்படி எனது தந்தை ரூரு தனிமைப்படுத்தப்பட்ட போது மகா காளி அவரை தாக்கி அழித்தாரோ, அதைப் போலவே நான் மகாகாளியை என் தந்தையை கொன்றதற்கு பழி வாங்குவேன். ஏனென்றால் ஏற்கனவே அவர் தங்களை பிரிந்த சோகத்தில் உடைந்து போயுள்ளார். உனது தந்தையின் மரணத்திற்கு பிறகு பழிவாங்கும் வகையில் மிகவும் ஆபத்தான காரியங்களை நீ ஆற்றத் துவங்கிவிட்டாய். அப்படியென்றால் நிச்சயமாக நீ பெற்றோர்களை காப்பதற்காக குழந்தைகள் எச்சங்கடத்தையும் எதிர்கொள்வார்கள் என்றறிவாய். உனது அன்னை உன்னை படைத்ததற்கான காரணமே எப்பொழுதும் நீ அவளுடன் இருக்க வேண்டும் என்பதே. அவளது துன்பத்திற்கு நீதான் வடிகால். ஒரு வழி உள்ளது. தாயார் எந்த உணர்வுகளை இழந்துவிட்டு நிற்கின்றாரோ அந்த உணர்வுகளை நாம் வெளிக்கொணர வேண்டும். தாயார் மகாதேவரின் நினைவுகளை இவ்வாறு அழிப்பதற்கு பதிலாக நினைவுகளை எதிர்கொள்ள வைக்க வேண்டும். இதை நாம் செய்ய வைத்தாக வேண்டும். ஆனால் அது எப்படி சாத்தியமாகும்? உண்மையில் தமையா, தாங்கள் ஒன்றை மறந்துவிட்டீர்கள். நான் நடராஜனின் புத்திரன். என்னை நடேசன் என்று ஏன் அழைக்கிறோம் என்பதை இந்த பிரபஞ்சம் என்று அறிந்து கொள்ளப் போகிறது. ஏனெனில் என்று நான் எனது தாயாருக்காக இந்த பிரபஞ்சம் கற்பனை செய்து கூட பார்க்க இயலாத ஒரு வடிவம் எடுக்கப் போகிறேன்.